நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்களையும் மறுபக்கம் விஜய், இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்க. நம்ம ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காரு. ஆனா இது எதுவுமே நடக்கல. நம்ம ரேணுகாவுக்கு உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு உரைக்கா சொல்லிட்டாரு நம்ம ரகு. அதனால இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, ரகுவோட தில்லால் அங்கடி ஆட்டம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஐஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம சுடரி கிட்ட ஐஸ் வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பயன்படுத்திக்கிட்ட நம்ம சுடரி சும்மா இருப்பாளா? எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கிற சொத்தை மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு நாம எங்கேனா போயிடணும், இல்லைன்னா கதிரேசா மறுபக்கம் விஜய் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டோம்னா நம்மள தண்டுவார் கிளிய கிளிய அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல இன்னும் கொஞ்சம் கோபம், ஒரு பக்கம் ஆத்திரம் எல்லாமே இருக்கு நம்ம மல்லிக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் அடிக்கடி போறதும் மல்லிக்கிட்ட பேசுறதும் ரொம்பவே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது. யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுடரிக்கு. இதை வந்து நம்ம மல்லிக்கிட்ட விஜய் சொல்றாரு. அந்த சமயத்துல அந்த சுடரி கோவப்படுறத என்கிட்ட நீ சொல்றியா, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இதாயிட்ட, அவதான் உனக்கு முக்கியமா போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் எதுவும் ஒரு பக்கம் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு நிகழ்வா அந்த நேரத்தில் ஏற்படுத்துறாரு. அதே சமயத்துல வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களும் ஒரு பக்கம் டாடா மம்மின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ரேணுகா இருக்காங்களா, அதாவது அந்த வீட்டுல ரேணுகாவை நடிச்சுன்னு இருக்க அந்த சுடரி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உண்மையை எல்லாருக்கும் உரைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம விஜய்க்கு நாமத்தை போட போறா. அது மட்டும் நிச்சயம். எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரஞ்சித்தோட ஆயா இருக்காங்கல்ல, அவங்கள அழைச்சிட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள வச்சு தான் இப்போ பணத்தை எல்லாமே ஒரு பக்கம் சேகரிக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்து விவகாரத்தில் எல்லாமே ரேணுகா பேரில் தான் இருக்குது. இந்த சொத்துக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ரேணுகா பேரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, மறுபக்கம் கையெழுத்து. இது ரெண்டுமே ஒரு பக்கம் மேட்ச் ஆகணும். கையெழுத்துக்கிட்ட நம்ம ஏதோ பார்த்து குருட்டா வாக்கில் அடிச்சு விட்டுறலாம் இன்னைக்கு அன்னைக்குன்றதுனால கொஞ்சம் மாறுதல் அடியணும். ஆனா கைரேகன்றது என்னைக்குமே அழியாது நம்ம இறக்குற வரையும். அதனால இப்ப கைரேகையே மாறினா அந்த இடத்துல என்ன ஆகும்? அப்ப இவ போர்ஜரி வேலை பண்ணியிருக்கா, இவ உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்ற உண்மை தெரிய வரும். இந்த விஷயம் தெரிய வரதுக்கு முன்னாடி இந்த சொத்தை எல்லாமே நம்ம பேருக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம விஜய் கிட்ட பேசுறாங்க நம்ம ரேணுகாவோட பாட்டி. அவங்க வந்து பேசுறதும் பார்க்கணுமே, கோபம் ஒரு பக்கம், ஆத்திரம் எல்லாமே விஜய்க்கு வந்துடுது. யாருக்கிட்ட யார் வந்து பேசுறது? உங்ககிட்ட நான் பல டைம் சொல்லிட்டேன், படிச்சு சொல்லிட்டேன், இந்த மாதிரி விஷயத்த வந்து இதோட எங்கிட்ட நிறுத்திருங்க, இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எதுவுமே கேட்காம நான் சொல்றத காதல கூட வாங்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. எல்லாத்தையும் நான் காதல வாங்கிட்டு இருக்கணுமா? இது எதுவுமே நடக்காது. இனிமே நான் என்ன பண்றேனோ அதுதான் முடிவு, அதுதான் ஆரம்பம், அதுதான் தொடக்கம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் கூட ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி ரேணுகா, உன்னோட வேலை ஆகணும்னு இப்படியெல்லாம் பேசுறியம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம கதிரியா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஏன் சொத்து எல்லாமே என் பொண்ணு ரேணுகாவுக்கும் மறுபக்கம் நிஷாவுக்கும் தான். நான் சராசரியா பிரிச்சு வைக்க போறேன். அதே மாதிரி விஜய், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. மல்லிக்கு என்ன செட்டில்மெண்ட் கொடுக்கணுமோ செட்டில்மெண்ட்டை கொடுத்து அவளை துரத்தி விட்டு ஃபர்ஸ்ட் என் பொண்ணு கைப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எதுவுமே ஒரு பக்கம் எதர்ச்சியா நடக்கிறது இல்லைங்க. தொடர்ந்து ஒரு பக்கம் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டதுனால இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம விஜய் அவ உண்மையான ரேணுகா இல்ல சுடரி அப்படின்றதுக்கான ஆதாரம் கொஞ்சமா தான் திரட்டி இருக்காரு. இதை வச்சு நம்ம கதிரேசனை நம்ப வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ப வைக்க முடியும், முடியாமையும் போலாம். அப்படி நம்பினா அந்த சமயத்துல நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். அப்படின்னா இவன் என்னோட உண்மையான பொண்ணு இல்ல, என் உண்மையான பொண்ணை கொன்னது நீ தான், நீ என் பொண்ணை கொண்டுட்டு இப்ப பழிய வந்து இவன் மேல போட்டு இருக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு, இப்பவே உன்னை கோர்ட்டுக்கு இழுத்து உன்னை ஜெயில தள்ளி கம்பி தின்ன வைக்கல, என் பேரு கதிரேசன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் வில்லங்க ஒரு பக்கம் நம்மளவே தேடி தேடி வருது, இப்ப என்னதான் பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடையும் ஆத்திரத்தோடையும் இருக்காரு நம்ம கதிரேசன். அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தாலும் ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் மல்லியை கண்டிப்பா அனுப்புவேன். வெண்பா மனசுல இருந்து ஃபர்ஸ்ட் மல்லியை கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கணும். எடுத்த உடனே குழந்தை மனசுல இருந்து பிரிக்க முடியாது. அதனால அது வரைக்கும் எனக்கு டைம் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதை விட்டு இல்ல இப்படியே நடக்கணும் இப்படியே நடக்கணும்னா அடுத்த செகண்டே உங்க பொண்ணை விட்டு நான் கம்மன் மல்லி கூட இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருது. ஐயோ மாப்பிள்ள, இந்த மாதிரி பேசாதீங்க, நீங்க சொன்னதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் நான் தரமாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிறேன், அதுபடி நான் செய்யறேன், நீங்க கவலைப்படாதீங்க, தேவையில்லாம நீங்க ஒரு மனசை போட்டு ஒரு பக்கம் குழப்பின்னு எங்க மனசையும் ஒரு பக்கம் காயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்னடா இது, இப்படி எல்லாம ஒரு பக்கம் பண்ணலாம், இப்படி எல்லாம ஒரு பக்கம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் தர்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம ஒன்றும் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போறோம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு வந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அழுந்துட்டு இருக்காங்க.
என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிச்சு. நீங்க சொன்னது பொய் தான். அந்த சுடரியை எப்படியாவது அவ கதையை முடிக்கணும்னு சொன்ன பொய் தான். அந்த பொய் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலும் என் மனசுல ரொம்பவே ஆழமா ஒரு காயத்தை ஏற்படுத்திருச்சு. நீங்க அந்த மாதிரி பொய்யா கடா சொல்றது கூட என் மனசு தாங்கல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சென்டிமெண்டா பேசினு இருக்காங்க நம்ம மல்லி. அதை கேட்கும் போது ஒரு பக்கம் என்னமா மல்லி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் உருட்டுற பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுது. சரி, மல்லி ஒரு பக்கம் அவங்க உருட்ட மறுபக்கம் சுடரியா அவருட்டும் இவங்க 2 பேருக்கு இடையே மாட்டிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளு தாங்க, அன்னபூர்ணி. அந்த அன்னபூர்ணி வந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அவங்க தான் வந்து எதா இருந்தாலும் மனசுல பட்டதை டப்புன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள மாதிரி பேசினா கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு பக்கம் எல்லாமே பெட்டரா தான் இருக்கும். பார்ப்போம் இதுக்கப்புறம் எதனா பெட்டரா நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திப்பது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். நான் இன்னும் முடிக்கல, இன்னும் ஒரு 30 செகண்ட் இருக்குறத நம்ம தெரிவிச்சணும். ஏன்னா அதுதான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 30 செகண்ட் நம்ம வந்து இன்னும் கண்டென்ட் நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் கண்டென்ட் என் மண்டையில் இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகிற மாதிரியும் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியும் நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என் நண்பர் வந்து இங்கே சிரிச்சிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டைமிங் வந்து எனக்கு வேணும், கண்டிப்பாக அந்த டைமிங் வேணும். இதனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you.